மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியானது மாநிலத்தில் வலிமையான கட்சியாக உருவெடுப்பதற்கு பாடுபடுவோம் என தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் வத்தலக்குண்டு அருகே எம் வாடிப்பட்டியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே எம் வாடிப்பட்டியில் உள்ள வடக்கு ஒன்றிய செயலாளர் முத்துப்பாண்டி இல்ல விழாவிற்கு வருகை தந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம், முன்னாள் மாவட்ட தலைவர் தனபாலன், வத்தலக்குண்டு வடக்கு ஒன்றிய தலைவர் கருணாநிதி மற்றும் நிலக்கோட்டை வடக்கு ஒன்றிய தலைவர் கருப்புச்சாமி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பாரதிய ஜனதா கட்சி தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் வேலூர் இப்ராஹிம் செய்தியாளர்களிடம் பேசிய போது, வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும். அதற்கான பணிகளை பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் செய்து வருகின்றனர். மத்திய அரசின் திட்டங்களையும் மக்கள் பணிகளையும் ஆளும் கட்சியின் அராஜகத்தையும் விளம்பர நோட்டீஸ் மூலம் பிரச்சாரம் செய்வோம் என தெரிவித்தார். இங்கு நடக்கக்கூடிய திமுகவின் அராஜக போக்கை நெஞ்சுறுதியோடு எதிர்க்கக்கூடிய தலைவராக முத்துராமலிங்கம் இருப்பார். பாரதிய ஜனதா கட்சியை வலிமையான கட்சியாக உருவாக்குவார். நிச்சயமாக 2026 தமிழக சட்டமன்றத்தை வென்றெடுப்பதற்காக காரியங்களை முன்னெடுப்பார். ஊழலை ஒழிப்பதும் கடவுள் மறுத்து காட்டுமிராண்டிகளாக இருப்பதை அப்புறப்படுத்தி ஆன்மீக பூமியாக மாற்றுவார் என்பதில் உறுதியாக இருப்பார் என கூறினார். எங்களுடைய வியூகம் 2 தான். ஒரு மக்களை சந்தித்து மக்களுக்காக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டு கால நல்லாட்சியில் எதை செய்தார், மீண்டும் இந்த ஓராண்டத்தில் எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தார் என்பதையும், பாரதம் என்பது ஒரு பலவீனமான நாடு, எதிரிகள் தாக்குதல் தொடுத்தால் அதை தடுக்க முடியாது என்ற நிலையை மாற்றி மிகச்சிறந்த வல்லரசுக்கு முன்னுதாரணமாக பாகிஸ்தான், சீனா போன்ற அண்டை நாடுகளே அஞ்சி நடுங்கக்கூடிய அளவிற்கு இந்த தேசத்தை வலிமைப்படுத்த தேசமாக, பொருளாதாரத்தில் 5வது இடத்தில் முன்னேறிய தேசமாக, உலகில் எந்த நாடுகளுக்கு மத்தியில் பிரச்சனை இருந்தாலும் அதை பாரதம் தலையிட வேண்டும், திரு நரேந்திர மோடி தலையிட்டால் தான் அதற்கு தீர்வு காண முடியும் என்ற உலகத்திற்கு வழிகாட்டக்கூடிய தேசமாக, நம்முடைய பாரதத்தின் பண்பாட்டை, கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய தேசமாக உருவாக்கி இருப்பதினால் இதை மக்களுக்கு சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு பிரதமருடைய ஆட்சியின் கீழ் இங்கு டபுள் என்ஜின் சர்க்கார் என்று மத்தியிலும் பாஜக, மாநிலத்திலும் பாஜக என்றால் வளர்ச்சி திட்டம் பெருகும், மக்களின் வாழ்வு தரம் உயரும் என்பதை சொல்வோம். 2வது, திமுகவுடைய குடும்ப ஆட்சி, இவர்கள் கொள்ளையடித்த அந்த அனைத்து கொள்ளையடித்த விவரங்கள், அதே போன்று உள்ளூர் தாதாக்களாக அமைச்சர்களே செயல்படுவது, இவை அனைத்தையும் எடுத்து சொல்லி நன்மைக்கு வாக்களிக்க தாமரைக்கு வாக்களியுங்கள், தீமையை ஒதுக்கி தள்ள திமுகவை புறக்கணியுங்கள் என்ற இந்த 2 மந்திரத்தை மக்களுக்கு சொல்ல போகிறோம். தர்மம் வெல்லும், அதர்மம் வெல்லும். ஒவ்வொரு திமுக ஊழல்களை, இங்கு நடக்கக்கூடிய அதிகார அராஜக போக்கை நெஞ்சுறுதியோடு எதிர்கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த தலைவராக திரு முத்துராமலிங்கம் அவர் இருப்பார். பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் ஒரு மிக மகத்தான வலிமைப்படுத்தக்கூடிய கட்சியாக உருவாக்கி நிச்சயமாக சட்டமன்றத்தை வெல்வதற்கான காரியங்களை முன்னெடுப்பார் என்ற அந்த உறுதி எங்களுக்கு இருக்கிறது. அவரின் வழிகாட்டுதலில் ஒட்டுமொத்த மாவட்டமும் மிகச் சிறப்பாக செயல்படும். ஊழலை ஒழிப்பதும் கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டிகளாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின், உதயநிதி கும்பலை புறக்கணித்து உண்மையான ஆன்மீக பூமியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு களப்பணி செய்கிறோம். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.